எக்ஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ரூட் 3 எனில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயரின் மதிப்பு கேட்குறாங்க. இதுவும் சிம்பிளிஃபிகேஷனில் தான் வந்துடும். இது கொஞ்சம் காஞ்சுகேட்லாம் வச்சு மல்டிபிள் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து சம் என்னன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ரூட் 3 இருக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயரோட மதிப்பு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு டேமாக எடுத்துப்போம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துப்போம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ரூட் 3 ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர். அப்போது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ரூட் 3 ஸ்கொயர் பண்ணால் 3 ப்ளஸ் 2ab 2 4 4 இன்ட்டு ரூட் 3 2ab. இதுதான் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் விச் இஸ் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 4 ரூட் 3. அதே மாதிரி அடுத்து இந்த டேர்ம் எடுத்துப்போம். 1/x ஸ்கொயர்டு விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 ப்ளஸ் ரூட் 3 ஹோல் ஸ்கொயர்னு போடுவோம். 1/2 ப்ளஸ் ரூட் 3 ஹோல் ஸ்கொயருக்கு தான் இதை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ டைரெக்டாக அதை போட்டுக்கிறோம். 7 ப்ளஸ் 4 ரூட் 3. இப்போ கணக்கை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக மட்டுமே ஆன்சர் வரணும் அப்படின்றதுக்காக மட்டுமே நம்ம என்ன செய்கிறோம், இப்போ எல்லா சம்ஸ்லையுமே இது மாதிரி இருக்கிற எல்லா சம்ஸ்லையுமே நம்ம காஞ்சுகேட்டால் தான் மல்டிபிள் பண்ணுவோம். 7 ப்ளஸ் 4 ரூட் 3னா 7 மைனஸ் 4 ரூட் 3ஆல் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணிடுறோம். அப்போது 7 மைனஸ் 4 ரூட் 3 அப்படியே வந்துடும். இது வந்து a ப்ளஸ் b a மைனஸ் b. அப்போது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர்னா 7 7 49 மைனஸ் b ஸ்கொயர்னா நன்னாங்க 16 ரூட் 3 இன்ட்டு 3 16 3 3 16 48. இப்போது 7 மைனஸ் 4 ரூட் 3 டிவைடட் பை 49 48 போச்சுன்னா 1. இந்த டேர்ம் எதுக்காக கண்டுபிடிச்சிருக்கோம், 1/x ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து 7 ப்ளஸ் 4 ரூட் 3 மைனஸ் 1/x ஸ்கொயர்டு என்ன 7 மைனஸ் 4 ரூட் 3. 1 போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ மைனஸ் உள்ள போது 7 ப்ளஸ் 4 ரூட் 3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 ரூட் 3 ப்ளஸ் 7 மைனஸ் 7 கேன்சல் ஆகிடும். 4 ரூட் 3 4 ரூட் 3 8 ரூட் 3. திஸ் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி. இரு இடங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 61 2/3 கிலோமீட்டர். ஒரு இருசக்கர வாகனம் அந்த தொலைவை கடக்க 2 மணி நேரம் 7/15 7/15 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது எனில் இருசக்கர வாகனத்தின் வேகம் என்ன? ரொம்ப சிம்பிளான கணக்கு இது. அவங்க கேட்குறது வேகம், தூரம் கொடுத்துட்டாங்க, நேரம் கொடுத்துட்டாங்க. சின்ன ஃபார்முலா தான். ஆக்சுவலாக என்னென்னா வேகம் ஸ்பீடு ஈக்குவல் டு தூரம் பை காலம். சயின்ஸ்லேயும் பயன்படுத்துவோம், மேக்ஸ்லேயும் பயன்படுத்துவோம். தூரம் வந்து 61 2/3 கிலோமீட்டர், வேகம் வந்து 2 7/15 மணி. இந்த மாதிரி பின்னத்திலாம் கொடுத்து நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்னு கொடுத்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம இங்கேயே இது வந்து என்ன பண்ணிடலாம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கிறத இம்ப்ராப்பராக மாற்றிடலாம். 3 61 183. அதோட 2 கூட்டினா 185/3 டிவைடட் பை இதை வந்து இப்போ இம்ப்ராப்பர் தகாபினமாக மாற்றுறோம். 15 2 30 37 37/15. இது எப்படி எழுதலாம், இன்னும் 185/3. இது அப்படியே தலைகீழாக மாறிடும், பெருக்கல் ஆகிடும். 15/37 1 3 5 3 1 37 5 37. இப்போ 5 25. 1 மணி நேரத்துக்கு அது எவ்வளோ ஸ்பீடில் போகுது, 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. ஆன்சர் இஸ் சின்ன ஃபார்முலா தான். இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாலே நம்ம அந்த கணக்கு கரெக்டாக போட்டுடலாம். 4/5 மேலே ஒரு கணக்கு 1 2 5 6 14 24 30 120 என்ற தொடரின் அடுத்த எண் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இது சீரீஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி தான். இதுக்கு இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷனை பார்ப்போம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே வந்து ஆல்டர்னேட்டிவ் எண்ணை எடுத்துக்கிறாங்க. 1 நடுவில் ஒரு எண்ணை விட்டுட்டு அடுத்தது 5, அதோட 4 கூட்டி எடுக்கிறாங்க 4. அப்புறம் இதோட என்ன கூட்டுறாங்கன்னா இந்த நம்பரே கூட்டுறாங்க. 1ஓட 4 கூட்டும்போது 5 வருது, அதோட 4 கூட்டும்போது 14. அதோட 9 கூட்டுறாங்க 14, அதோட 16 கூட்டுறாங்க 30. அதாவது ஸ்கொயர் 1க்கு அடுத்து 2 வரும், அந்த 2 ஸ்கொயர் பண்ணி 1ஓட கூட்டுறாங்க, அப்போ 5. 2க்கு அடுத்து 3 வரும், 3 ஸ்கொயர் பண்ணி 5ஓட கூட்டுறாங்க 14. 3க்கு அடுத்து 4 வரும், 4 ஸ்கொயர் பண்ணி 14ஓட கூட்டுறாங்க, அப்போ 30. அது மாதிரி கீழே மேலே வந்து இப்போ 2 இருக்குது. 2 இன்ட்டு 3, 2க்கு அடுத்து 3 அதை மல்டிபிள் பண்ணி 6, 3க்கு அடுத்து 4 அதை மல்டிபிள் பண்ணி. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்டிடியூடில் கொண்டு வர மாதிரி வந்திருக்கு. அதிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் பி 55 கொடுத்துருக்குறாங்க. இது 2012ன்றதால இப்படி வந்திருக்கு. அடுத்தடுத்த பேப்பரில் இந்த மாதிரி வந்த மாதிரி தெரியல, பார்க்கலாம். 4/7 + 7/2 டிவைடட் பை 5/2 - 3/4 இன்ட்டு 7/8க்கு சமமானது என்ன? இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் வந்திருக்குது. 4/5 + 7/2 வகுத்தல் 5/2 - 3/4 இன்ட்டு 7/8. சிம்பிளிஃபிகேஷன் தான். கூட்டல், வகுத்தல், கழித்தல், பெருக்கல் எல்லாமே இருக்குது. அடிப்படை செயல்பாடுகள், அடைப்புக்குறியும் இருக்குது.
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எதை செய்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். அப்போ இப்போ இருக்கிற புக்ஸில் என்ன இருக்குது, பாட் மாஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது ப்ராக்கெட், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் அது மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத கிளியர் பண்ணிவிடுவோம். பேப்பர் 1ல் இந்த சம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஈஸியாக மனப்பாடம் வச்சுக்கணுன்னா நம்ம பழைய 80ஸில் படித்தவங்க 90ஸில் படித்தவங்க 6th மேக்ஸ் புக்கில் கொடுத்துருக்கோம். அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன் தானே. இப்போ அது இருக்கான்னு தெரில. அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன் தானே. இது சும்மா வச்சுக்கலாம். பெயர் கூட கர்ணன் தானே. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சா, மறந்துச்சு. அடைப்புக்குறி, வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போது இருக்குதான்னு தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம கிளியர் பண்ண வேண்டியது அடைப்புக்குறி. 4/5 + 7/2 டிவைடட். இது ரெண்டையும் தான் கிளியர் பண்ணணும். இதை மட்டும் நல்லா கவனிப்போம். இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. பகுதி 1 இருந்தால் தான் கூட்ட முடியும். அப்போ ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். மீச்சிமானா அந்த நம்பர் இந்த வாய்ப்பாட்லேயும் வரணும், இந்த வாய்ப்பாட்லேயும் வரணும். 2 வாய்ப்பாட்லேயும் வர நம்பர் 4 தான். அப்போ இதுக்கு மீச்சிமா வந்து 4 தான். இதோட 2 பேருக்குன்னா 4 வரும். அதால் மேலேயும் பேருக்கிறோம். I 2 10 மைனஸ் 4 தான் இங்கே இருக்குது. 3 அப்படியே போட்டுக்கிறோம். 10ல் 3 போச்சுன்னா 7, 7/4 வரும். ஸோ 7/4 இங்கே வந்துடுது. அடைப்புக்குறியை என்ன செஞ்சிட்டோம், கேன்சல் பண்ணிட்டோம். பெருக்கல் 7/8. அடைப்புக்குறி முடிஞ்ச அப்புறம் வகுத்தல் இங்கே இருக்குது. 4/5 + 7/2. இந்த வகுத்தல் வந்து பெருக்கலாக மாறும். இந்த பின்னம் வந்து தலைகீழாக மாறிடும். 4/7 × 7/8 வகுத்தல் முடிச்சிட்டோம். அடுத்து பெருக்கலுக்கு வரும். 4/5 + 7/2. இது ரெண்டும் பெருக்கல்ல இருக்குது. அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 7 7 கேன்சல் பண்ணிடலாம். 1 4 4 2 4 8 பெருக்கல் மீதி என்ன வருது, 1/2 வருது. பெருக்கல் முடித்த பிறகு கூட்டல். கழித்தல் இல்லை, கூட்டல் தான் செய்கிறோம். கழித்தல் ஃபஸ்ட்டு செஞ்சோம்ல அந்த பின்னத்தில். 4/5 + 7 1 7 2 2 4. இப்போ கூட்டலில் வந்து நிற்கிறோம். இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். மீச்சிமா ஒரு நம்பர் 5வது வாய்ப்பாட்லேயும் வரணும், 4வது வாய்ப்பாட்லேயும் வரணும். என்ன வரும்னா 20 வரும். இப்போது 20 மீச்சிமா. 5ஓட எதை பெருக்கணும், 20 வரும். 4 பெருக்கணும். அதே 4ஆல் மேலே பெருக்கிறோம். 16 + 4 5 20 7 5 35 which is equal to 51/20. இதோ இந்த ஆன்சர் இருக்கான்னு பார்ப்போம். இல்லைனா நம்ம வந்து எப்படி ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து கலப்பு பின்னமாக மாற்றணும். 2 20 40 மீதி 11. இதான் வந்து கலப்பு பின்னம் இதுக்கு. ஸோ 2 11/20. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் இரு சம வெட்டிகள் சந்திக்கும் புள்ளி அம்முக்கோணத்தின் உள்வட்ட மையம். இது ஸ்டேட்மெண்ட் ரிசல்ட். R1 R2 ஆரங்களாக கொண்ட இரு வட்டங்கள் உட்புறமாக தொடுமானால் வட்ட மையங்களுக்கு இடையே உள்ள தூரமானது டேஷுக்கு சமமாகும். இதில் இன்னொரு விஷயமும் நம்ம கொடுத்துட்டாங்க. உட்புறமாக தொடுது R1 R2, உட்புறமாக தொடுதுன்னா R1 - R2, வெளிப்புறமாகனா R1 + R2. அப்போது R1 - R2. ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். ஏபிசி என்பவர்கள் ஒரு வேலையை முறையே 12 15 20 நாட்களில் முடிப்பார்கள். மூவரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்தனர். பின்பு பி விலகி விடுகிறார் எனில் ஏசி இருவரும் சேர்ந்து மீதமுள்ள வேலையை முடிக்க எடுக்கும் நாட்கள் எத்தனை? இது ஆட்களும் நாட்களும் வேலையும் காலமும். அதில் வந்துடுது நேர்மாறல் எதிர்மாறல. இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி போடலாம். 3 பேர் இருக்காங்க. 3 பேரில் வந்து ஏ வந்து ஒரு வேலையை ஒரு நாளில் வந்து இவ்வளோ நேரம் செய்வார். பி வந்து இவ்வளோ நேரம் ஒரு நாளில் முடிக்கிற வேலை இது. சி வந்து ஒரு நாளில் முடிக்கிற வேலை இது. 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்கிறாங்க. ஆக்சுவலாக 3 பேரும் சேர்ந்து என்ன செய்யணும், ஒரு வேலையை முடிக்கணும். ஒரு நாள் சேர்ந்து 3 பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ 1/12 1/15 1/20 எவ்வளோ வேலை செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு எல்சிஎம் எடுப்போம். சாரி, 3 வாய்ப்பாட்லேயும் ஒரு நம்பர் வரணும் அப்படின்னா 60 தான் வரும். அதான் மீச்சிமா. I 12 60, மேலேயும் 5ஆல் பெருக்கிறோம். 5 + 4 5 60, மேலேயும் 4ஆல் பெருக்கிறோம். 4 + 3 20 60, மேலேயும் 3ஆல் பெருக்கிறோம். அப்போ என்ன வருது நமக்கு, 9 12/60ன்னு வருது. எவ்வளோ வேலையை அவங்க முடிச்சிருக்காங்க 3 பேரும் சேர்ந்துனா, ஒரு 12 12 I 12 60. 5ல் ஒரு பங்கு வேலையை தான் அவங்க முடிச்சிருக்காங்க. ஒரு நாள் வேலை செஞ்சு 5ல் ஒரு பங்கு வேலையை அவங்க முடிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே என்னென்னா பி கோச்சிட்டு போயிட்டார். மீதி இருக்கிறது யாருன்னா ஏவும் சியும் தான் இருக்காங்க. ஏவும் சியும் தான் இருக்காங்க. அவங்க முடித்த வேலை வந்து 1/5. 3 பேர் சேர்ந்து முடித்த வேலை 1/5. ஒரு வேலையில் 1/5 வேலையை என்ன செஞ்சுட்டாங்க, முடிச்சிட்டாங்க 3 பேர் சேர்ந்து. அப்போ மீதி முடிக்க வேண்டியது 4/5 முடிக்கணும். யாரும் ஏவும் சியும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். எத்தனை நாளில் முடிப்பாங்க அதான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ வேலையை முடிக்கணும். எத்தனை நாள் ஆகுன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். பழையபடி 60 தான். 5 + 3
ஈக்குவல் டு 4/5 இன்ட்டு எக்ஸு. அப்போ 8/60 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 4/5. இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 4/5 இன்ட்டு 8/60 60/8 மாறிடும். 1 நாள் 4 2 நாள் 8 ஓரஞ்சு 5 12 5 60 1 2 2 6 2 12. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 நாளில் முடிப்பாங்க. பி போன பிறகு ஏவும் சியும் மட்டும் சேர்ந்து அந்த வேலையை 6 நாளில் முடிப்பாங்க. ஆப்ஷன் டி. ஒரு வேலையை 1ன்னு எடுத்துக்கிறோம், 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ முடிச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அதை 1லேருந்து கழிக்கிறோம், மீதி வரதை முடிக்க எத்தனை நாள் ஆகும், ஏவும் சியும் முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு வச்சு கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு சரிவகத்தின் பரப்பு 33.32 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் அதன் ஒரு பக்க அளவு 8 சென்டிமீட்டர், உயரம் 5.6 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு பக்க அளவு. ஏற்கனவே சரிவகம் சார்ந்து கணக்குகள் போட்டிருக்கிறோம் பரப்பளவில். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் இருக்குது. இணைகரம், சாய் சதுரம், சரிவகம் எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ சரிவகத்தின் பரப்பளவுன்னு வந்தப்புறம் ஃபார்முலா டக்குன்னு நம்ம மைண்டில் வரணும். இது வந்து சரிவகம், இது வந்து இணை பக்கங்கள், இது வந்து ஏன்னு சொல்லுவாங்க, இது பின்னு சொல்லுவாங்க, இது வந்து ஹெச். ஃபார்முலா வந்து ½ இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இதுதான் சரிவகத்தின் ஃபார்முலா. இந்த சம்மில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, பரப்பளவு கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் ஒரு பக்க அளவும் ஒரு உயரமும் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்க அளவு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ½ இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு எவ்வளோனா 33.32 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பரப்பளவு இதான். ½ இன்ட்டு ஹெச் வந்து 5.6 இன்ட்டு ஏ வந்து 8, பி வந்து தெரியாது 33.32. அடுத்தது நமக்கு தேவை பி தான். இங்கே வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பார்ப்போம். 2ஆல் அடிச்சிடலாம். 1 2 2 2 4 8 2 16 2.8. 8 ப்ளஸ் பியை வந்து இங்கே வச்சுக்கிறோம். 33 + 3 2. பெருக்கல்ல இருக்க 2.8 இங்கே வகுத்தலுக்கு வந்துடும். இப்போ நமக்கு தேவை பி. 8 + பி அப்படியே இருக்கட்டும். இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இதை வந்து டைரெக்டாகவும் நம்மளுக்கு போதுமான அளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா டைரெக்டாகவும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இல்லை இதை எளிமையாக செஞ்சு பார்க்கணும்னா புள்ளிகளை நீக்கிட்டோம்னா வகுக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போது மேலே 100ஆல் பெருக்கும்போது புள்ளி நீங்கும், அதே 100ஆல் கீழே பெருக்கிறோம். அப்போ நமக்கு என்ன வரும், 3332 புள்ளி போயிடும். இங்கே ஒரு புள்ளி தான், அப்போ ஒரு சைஃபரு இன்னொரு சைஃபர் ஆட் ஆகிட்டு வரும். இனிமேல் இதை வந்து ஈஸியாக வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 3332 எப்படியே கூட அடித்து பார்க்கலாம். 2ஆல் அடிக்கலாம். 140 1 2 2 6 2 12 6 2 12 6 2 12 1,666/140 வருது. திரும்பவும் 2ஆல் அடிக்கலாம். 72 8 2 16 3 2 6 3 2 6 833 ÷ 70. இது அப்படியே வச்சுக்கலாம். ஓகே. அப்போ 8 + b = 833/70 வருது. நமக்கு தேவை b. அப்போ 833/70. இந்த +8 இந்த பக்கம் வந்தால் -8. இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். 833 - 7 8 56 560. இப்போது 833ல் 560 போயிடுச்சுன்னா 3 7 273 ÷ 70. இப்போது இதை வந்து நம்ம எதாலையுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ரெண்டுத்தையுமே அப்படி டைரெக்டாக வகுக்க வேண்டியதான். பழைய வகுத்தல் 70 3 0 0 3 7 21, மீதி வந்து 63. புள்ளி வச்சு சைஃபர் சேர்க்குறோம். 9 7 63. இப்போ ஆன்சர் வந்து 3.9. அடிப்பக்கத்தின் அளவு 3.9. தவறில்லாமல் போடுறதுக்கு இந்த மெத்தடு 100ஆல் பெருக்கி புள்ளியை கேன்சல் பண்ணிவிட்டு, இல்லை எனக்கு டெசிமலில் இருந்தாலும் நான் வகுத்தல் நல்லா செய்வோம் அப்படின்றவங்க டெசிமலோடய செஞ்சு இந்த ஆன்சரை கொண்டு வரலாம். ஆப்ஷன் பி இதுக்கு ஆன்சர். 17 15 9 13 24 7 12 21 10 24 என்ற புள்ளி விவரங்களின் முகடு மற்றும் இடைநிலை அளவு கண்டு அவற்றின் சராசரி மதிப்பு. முகடுனா நிறைய முறை வந்திருக்கிறது தெரியும். இடைநிலை அளவுனா அசெண்டிங் ஆர்டரில் எழுதி அதில் சென்டரில் இருக்கிறது இடைநிலை அளவு. அது ரெண்டையும் கூட்டி அதுக்கு சராசரி கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து முகடுன்னு பார்த்தோன்னா 24 மட்டும் 2 டைம் வந்திருக்கு. அதனால் முகடு வந்து 24. இடைநிலைனா ஏறு வரிசையில் எழுதுறோம். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதிட்டு மொத்தம் வந்து 10 நம்பர் இருக்குது. அதுக்கு இடைநிலை கண்டுபிடிக்கணும். நடுவில் இருக்கிற நம்பரை கூட்டி 2ஆல் வகுத்தா தான் இடைநிலை. அப்போ 13 15 28 அது 2ஆல் வகுத்தா 14. இது இடைநிலை, இது முகடு. 14 24 38. இதுக்கு சராசரி ÷ 2 19. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் விகிதங்கள் 2:4:6 எனில் அதன் கோண அளவுகள் என்னன்னு கேட்குறாங்க. விகிதம்னாலே பங்கு. 3 கோணங்களும் வந்து இந்த விகிதத்தில் இருக்குது. அதாவது 2 பங்கு 4 பங்கு 6 பங்கு, மொத்தம் எத்தனை பங்கு? 12 பங்கு. ஒரு முக்கோணம்னாலே நமக்கு 180 டிகிரி தான். அது வந்து 12 பங்கு 12ஆல் வகுக்கிறோம். ஏன் 12ஆல் வகுக்கிறோன்னா இங்கே வந்து இத்தனை விகிதங்கள் தான் இருக்குது. 2 4 6 6 6 12. இது 3 கூட்டினா 12 வருதுனால 12 பங்காக போடுறோம். ஒரு 12 12 ஒரு 12 12 6 I 12 60. அப்போ ஒரு பங்கு வந்து 15. அப்போ 2 பங்கு 30. எங்கே வருது 30? இதோ வருது. 4 பங்கு 4 5 60. 6 பங்கு 6 5 90. இதான் வந்து ஆன்சர். ஒரு வட்டத்தில் புள்ளி ஏவில் வரையப்படும் தொடுகோடு DE. AB வட்டத்தின் நான்
மேலும் பிஏசி 65 டிகிரி மற்றும் பிஏஇ 58 டிகிரி என்று அமையுமாறு வட்டத்தின் மேல் உள்ள புள்ளி சி எனில் ஏபிசி மதிப்பு என்ன? ஆங்கிள் ஆஃப் பி கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு வட்டம் தொடுகோடு நான்கள் சார்ந்த ஒரு தேரத்தை வச்சு நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒரு வட்டத்தின் நாணானது அதன் ஒரு புள்ளியை தொட்டு செல்லும் தொடுகோட்டோடு உண்டாக்கும் கோணம் வந்து அதன் எதிர்கோணத்திற்கு சமம்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே இருக்கிற இந்த 58 வந்து இங்கேயும் 58 தான் வரும், இங்கே இருக்கிற 57 வந்து இங்கேயும் 57 தான் வரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது வந்து 65 அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா 180 வரும். ஸோ அவங்க கேட்குற ஆங்கிள் வந்து ஏபிசி, அதாவது ஆங்கிள் பி தான் கேட்குறாங்க, 57 டிகிரி. ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 42 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்திலிருந்து 240 டிகிரி மையக்கோணம் கொண்ட ஒரு வட்டக்கோண பகுதியை வெட்டி எடுத்து அதன் ஆரங்களை ஒன்றிணைத்து ஒரு கூம்பாக்கினால் கிடைக்கும் கூம்பின் வலைபரப்பு. ஒரு வட்டத்தை கூம்பாக மாற்றுறாங்க. அந்த வட்டத்துலேருந்து எவ்வளோ பார்ட்டை வெட்டி எடுத்து எப்படி கூம்பாக்குறாங்க, அதோட வலைபரப்பு என்னன்னு கேட்குறாங்க. கூம்பின் வலைபரப்பு ஃபார்முலா வந்து πRL ஃபார்முலாவே எழுதியாச்சு. இதில் வந்து ஆறுன்றது இப்படி ஒரு கூம்பு இருக்குது அப்படின்னா இதுக்கு கீழே அப்படி அடிப்பாகம் அப்படி இருக்கும் இல்லையா, இதுவே ஒரு வட்டமாக தானே இருக்கும். இதுதான் வந்து ஆர். ஓகேவா? எல் அப்படின்றது இந்த லெங்க்த்து. சரி, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, வட்டத்தை தானே கூம்பா மாற்றுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு வட்டத்தை வரைஞ்சிப்போம். இது மையம். இதுலேருந்து 240 டிகிரி வெட்டி எடுக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 240 டிகிரினா என்னென்னா, இது வந்து 180 இப்படி பிரிக்கிறோம், இப்படி பிரிக்கிறோம். ஸோ எல்லாமே 60 இருக்கும். 60 60 60 60 60 60 6 36 320 டிகிரி. அப்போ 240 எடுக்கிறாங்கன்னா 60 120 180 240 இதுலேருந்து இது வரைக்கும் வெட்டி எடுக்கிறாங்க. எடுக்கும்பொழுது தான் அதை வந்து மடித்து கூம்பாக செய்வாங்க. இதை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. இதை மடித்து கூம்பாக செய்யும்போது இந்த ஆறானது என்னவாயிடுது, இதுவாயிடுது. அப்போ இந்த ஆரம் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 42 கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இது வந்து என்ன, 42. இப்போ இந்த சுற்றளவை தான் மடித்து கீழே இந்த பார்ட் ஆகுது. இந்த வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு என்னவாக மாறிடுது, கூம்பின் சுற்றளவாக மாறிடுது. கூம்பின் அடியில் இருக்கிற அந்த வட்டத்தோட சுற்றளவாக ஆகிடுது. இது வட்டக்கோண பகுதி, இது இங்கே வட்டமாகிடுது. அப்போ வட்டமாகும் போது இதோட ஃபார்முலா என்ன, 2πr. இந்த வளைவோட ஃபார்முலா என்ன, 2πr. அதான் வந்து ஆர். சரி, இப்போ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த லெங்க்த்தை கண்டுபிடிக்கணும், இந்த வட்டக்கோண பகுதியோட லெங்க்த்தை கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக ஒரு வட்டத்தோட சுற்றளவு 2πr. அதில் இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள பார்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எவ்வளோ ஆங்கிள், 240 டிகிரி. மொத்தத்தில் எவ்வளோ ஆங்கிள், 360 டிகிரி. அவ்வளோதான். ப்ளஸ் 0 0 4r 6r 1 2 3 2 6. இது வந்து என்ன வருது, 4/3 இன்ட்டு πrன்னு வருது. அப்போது 4/3 இன்ட்டு பை வந்து 22/7, ஆர் என்ன 42 வட்டத்தில். இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 1 7 6 42, 1 3 3 2 3 6. இப்போ 4 2 8 8 இன்ட்டு 22 176 சென்டிமீட்டர் வருது. என்னது, இந்த மார்க் பண்ணியிருக்கிற தூரம். இதுதான் இந்த 176 சென்டிமீட்டர் வருது இல்லையா. இதுதான் வந்து கூம்பா வளைக்கும் போது இந்த அடிபாகமாகிடுது. இந்த அடிபாகம் இப்போ என்னவா இருக்குது, வட்டமான ஷேப்பில் இருக்குது. அப்போ 176ன்றது இந்த கூம்பின் வட்டம், அதாவது இந்த கூம்பு வட்டத்தோட சுற்றளவு. இந்த கூம்பு வட்டத்தோட சுற்றளவு நம்ம என்னன்னு குறிப்போம், 2πrன்னு குறிப்போம். ஸோ நமக்கு தேவை ஆர். இப்போ ஆர் அங்கே வச்சுக்கிறோம். 176 அப்படியே இருக்குது இன்ட்டு இங்கே பெருக்கல்ல இருக்குது 2 வந்து இங்கே வகுத்தலாக வருது. இந்த பை வந்து 22/7 அங்கே இருக்கும். இந்த பக்கம் வரும்போது 7/22 மாறிடுது. 1 22 8 22 1 2 4 2 4 7 28. அப்போ ஆர் = 28. இந்த ஆர் என்ன புதுசாக ஒன்று வருது அப்படின்னா, இந்த கூம்போட அடிபரப்பாக தானே மாறிச்சு இந்த பரப்பளவு, இந்த சுற்றளவு. அப்போ இதுக்கு ஒரு ஆரம் இருக்கும்ல, இந்த ஆரம் தான் 28. அதுதான் இந்த இதில் இருக்கிற ஆர். ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோம். இது 42 நமக்கு தெரிஞ்சு போச்சு. எல் பைக்கு வேல்யூ தெரியும். அவங்க கேட்குறது கூம்பின் வளைவரப்பு, இட் மீன்ஸ் πRL 22/7, ஆர் வந்து 28, எல் வந்து 42. சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். அப்படியே மல்டிபிள் பண்ணுறோம் எல்லாத்தையும். 4 22 88 இன்ட்டு 42, 2 8 16 2 8 16 1 17 4 8 32 4 8 32 3 35 9 6 3 36 96. ஆன்சர் இருக்கா? Yes, option B. Option B is the right answer. இது 8th இருக்கிற கணக்கு. 8 ஆண்கள் ஒரு வேலையை நாள் ஒன்றுக்கு 9 மணி நேரம் வேலை செய்து 28 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை 12 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பர்? இதுவும் 8ஆம் வகுப்பில் இருந்தால் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு இந்த ஃபார்முலாவும் 8ஆம் வகுப்பிலே கொடுத்துருக்குறாங்க. மனிதர்கள் நாட்கள் நேரங்கள், மனிதர்கள் நாட்கள் நேரங்கள். அவங்க நம்மள்ட்ட 2 செட்டு டேட்டா கொடுக்குறாங்க. 8 மனிதர்கள் 28 நாட்கள்
9 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அது இந்த பக்கம் இருக்கிறது. இந்த பக்கம் 12 மனிதர்கள் 7 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. எத்தனை நாளில் முடியும்னு கேட்குறாங்க. அப்போ இதை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போனால் வகுத்தலில் வந்துடும். எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோன்னா 24 நாட்கள் ஆன்சர். 100 அளவைகளில் மிகப்பெரிய மதிப்பு 3.84 கிலோ மற்றும் வீச்சு 2.46 கிலோ. அதன் மீச்சிறு மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. வீச்சுன்றது என்னன்னு தெரியும். பெரிய மதிப்புலேருந்து சின்ன மதிப்பை கழிக்கிறதா வீச்சு. பெரிய மதிப்பு சிறிய மதிப்பு. வீச்சு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2.46 கொடுத்துருக்காங்க. பெரிய மதிப்பு கொடுத்துட்டாங்க 3.84. ஆனால் சிறிய மதிப்பு கொடுக்கல, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போது எக்ஸ் வந்து இங்கே வந்துடும், 3.84 அப்படியே இருக்கும். மைனஸ் எக்ஸ் இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். அந்த வீச்சு வந்து இந்த பக்கம் வந்துடும், -2.46. இப்போது அதுலேருந்து இதை லெஸ் பண்ணுறோம். 8, 3, 1. சிறிய மதிப்பு 1.38. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். x - y = 6, xy = 4, x³ - y³ இன் மதிப்பு கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச அல்ஜிப்ரிக் ஃபார்முலா பொதுவாக வந்து இதோட கணக்கோட சம்மந்தப்பட்ட மாதிரி x - y² = x² + y² - 2xy. இப்போ வந்து x - y வேல்யூ நமக்கு தெரியும் 6 2, x² + y² - 2 × xy என்ன கொடுத்துருக்குறாங்க 4, 2 × 4. ஓ x² + y² 2 8, 6 6 36. அப்போ x² + y² = 36 - 8 வந்தால் +8, 36 × 44. நம்மக்கிட்ட x - y 6ன்னு கொஷினில் கொடுத்துருக்குறாங்க, xy 4ன்னு கொஷினில் கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டையும் வச்சு இந்த ஃபார்முலா வச்சு x² + y² கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க என்ன கேட்குறாங்க, x³ - y³ கேட்குறாங்க. இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதுவோம், x - y × x² + y² + xyன்னு எழுதுவோம். மூணுமே நம்மள்ட்ட இருக்கு இல்லையா. இது = x - y என்ன வச்சுருக்கிறோம் 6 பெருக்கல் x² + y² என்ன வச்சுருக்கிறோம் 44 ப்ளஸ் xy 4 வச்சுருக்கோம். ஸோ 6 × 44 4 48, 6 48 பெருக்கணும்னா 288 வரும். ஸோ த ஆன்சர் இஸ் 288. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின், x³ - 3x² - x + 3 என்ற பல்லுறுப்புக்கோவையின் ஒரு காரணி x + 1 எனில் அதன் மற்ற காரணிகள் என்ன? அல்ஜிப்ரா. ஃபர்ஸ்ட் அந்த காரணி எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ சம் வந்து x³ - 3x² - x + 3 இதான் வந்து கணக்கு. இதில் வந்து அவங்க x + 1 வந்து ஒரு காரணின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே -1 போடுவோம். இது வந்து நம்ம எப்படி எழுதுவோம், கோஎஃபிஷியன்ட் மட்டும் 1 -3 -1 + 3. -1 0 1 1 × 1 1 -, +, -4 வரும். -, +, 1 நாள் 4. இது வந்து +3 வரும். இது வந்து -3 ஆகும். -3 + 3 இங்கே 0 வந்துடும். ஸோ x + 1 வந்து ஒரு காரணின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ரிமைனிங் வர டேர்ம் இது எப்படி எழுதுவோம், x² - 4x + 3ன்னு எழுதுவோம். ஸோ இதை வந்து இப்போ ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். -1 - 3. அப்போது x - 1 x - 3 இதான் வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணும்பொழுது கிடைக்கிற மற்ற 2 ஃபேக்டர்ஸ். ஆப்ஷன் ஏ. இரு எண்கள் 5:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் வேறுபாடு 18 எனில் அவ்வெண்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், விகிதம்னாலே பங்கு. அதாவது 5:3னா இது வந்து 5 பங்கு 5x, இது வந்து 3 பங்கு 3x. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு வேறுபாடு வந்து 18. டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ் பண்ணணும். 5 பங்குலேருந்து 3 பங்கு கழிச்சா என்ன வருது, 18 வருது. அப்போ 5 பங்கில் 3 பங்கு போச்சுன்னா மீதி 2 பங்கு எவ்வளோ 18. அப்போ ஒரு பங்கு வந்து 9, ஒரு பங்கு 9ன்னு கிடச்சிச்சா. அப்போ 5 பங்கு என்ன வரும், 5 9 45, 3 பங்கு 3 9 27. அப்போ அந்த எண்கள் வந்து 45 × 27, 45 27. 3a² bc 5ab² 7abc² இன் மீ/மா, அதாவது மீச்சிறு பொது மடங்கு. மீச்சிறு பொது மடங்குக்கு ஒரு சூப்பரான அது இருக்குது. அதாவது அல்ஜிப்ரிக் ஃபார்மேட்டில் கான்ஸ்டன்ட்டு வேரியபிள் எல்லாமே வந்துருந்துச்சுன்னா வேரியபிளில் எது ஹையஸ்ட்டோ அதை வந்து போட்டுக்கணும். அதை தவிர்த்துருக்கிற டேர்ம் எல்லாத்தையுமே எழுதிக்கணும். பொதுவாக இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு போட்டுக்கணும், பொதுவாக இல்லாதது எல்லாத்தையுமே எழுதிக்கணும். ஸோ இதில் பார்த்தா a² ஏ இருக்குது, அப்போ a² எடுத்துப்போம். அடுத்து b² b இருக்குது, அப்போ b² எடுத்துப்போம். c² அப்போ c² எடுத்துப்போம். இது எடுத்துட்டோமா. அடுத்து நம்பர் பார்த்தா இங்கே 3 இங்கே 5 இங்கே 7 எல்லாம் வேறு வேறு இருக்குது. எல்லாத்தையும் அப்படியே ஒரு பொட்டுக்க பிரிக்கி போட வேண்டியதான். 7 5 35, 3 35 105, 105 a² b² c² இருக்கா. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இது வந்து மீச்சிறு பொது மடங்கு, லீஸ்ட் காமன் மல்டிபிள் பார்க்குறது.
11 பேனாக்களின் அடக்க விலை 10 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம். இது 8ஆம் வகுப்பு கணக்கு புக்கில் இருக்கிற பாடம். இவங்க வந்து ஷார்ட்கட்டுன்றாங்க. ஷார்ட்கட்டின் படி நம்ம மேக்ஸுக்கு போகவே வேண்டாம். ஷார்ட்கட் எல்லாத்துக்கும் பொருந்தாது. நம்ம வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணியே பார்க்கலாம். இதுக்கு வந்து புக்கில் அழகாக சூப்பராக ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய், தமிழில் சொல்கிறேன், அடக்க விலை மைனஸ் விற்ற விலை டிவைடட் பை விற்ற விலை இன்ட்டு 100. இப்படி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க புக்கில். இதன்படி போடுவோம். அடக்க விலையில் எத்தனை பொருள் விற்றுருக்கோம்? நம்ம 11 பொருள் மைனஸ் விற்ற விலையில் 10 பொருள் டிவைடட் பை விற்ற விலையில் 10 பொருள் விற்றுருக்கோம் இன்ட்டு 100. 11 10 போச்சுன்னா 1/10 இன்ட்டு 100 0 0 10. இப்போ 10%. லாப சதவீதம் 10. இவங்க இதை ஷார்ட்கட்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஃபார்முலா வித்தியாசம்னு இங்கே வரக்கூடாது. அடக்க விலை மைனஸ் விற்ற விலை டிவைடட் பை விற்ற விலை அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம வந்து போடணும்.